சாய் தியான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். பாபாவுடைய முகம் பதித்த விளக்கு. இது ஒருத்தவங்களோட பேசக்கூடிய ஒரு வைப் இருக்கும். ஒரு பூஜை ரூமில் அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா எப்போதுமே லைட் ஃப்ளேம் வந்து ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது தான். அது ஒரு முகத்தோடு சேர்ந்து வரப்போ அதோடைய பகவத்கீதை, குரான், பைபிள், அதே மாதிரி இந்த பாபாவோட சச்சரிதம், இது அவ்வளோ பெரிய பொக்கிஷம். இதுக்கு நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம கம்பெனியில் பாபாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணும்போது அது இதுக்கு பண்ணனா எப்படிங்கிற ஒரு பாபாவுக்கு வந்து இப்போது ஏலக்கால மாலை தயார் பண்ணி இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதமாக கொடுத்துருக்கோம். ஏலக்கால பண்ணுறோம், அப்புறம் பாதாமில் பண்ணுறோம், கிராம்பு க்ளவில் பண்ணுறோம், அப்புறம் பீகாக் ஃபெதர்ஸ், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காசியில் சவுக்கி காட்டுங்கிற ஒரு இடத்துல கங்கா ஆரத்தி பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வாரணாசி, அதாவது வாரணாசியோட வரலாற்றிலேயே நம்ம பண்ணுறது தான் ஷிரடி சாய்பாபா சார்பாக ஒரு கங்கா ஆரத்தி. சில பேர் வெள்ளியா வச்சிருப்பாங்க. அப்ப இது மட்டும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அவங்களுக்கான அந்த ஒரு அஃபோர்டபிள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெள்ளி, தங்கம், வேற என்ன உலோகமோ அதுலயும் பண்றீங்க, மயிலிறகு வச்சு பண்றீங்க. இன்னும் நிறைய வித்தியாசமா கிரியேட்டிவா வந்து இதுலயே இன்னும் எவ்வளவு அழகா கொடுக்க முடியும். இதை தாண்டி வேற என்னெல்லாம் வந்து பொருட்கள் நீங்க வந்து நீங்களே மேனுஃபேக்சர் பண்றீங்க? இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாய் தியான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். பாபாவுடைய முகம் பதித்த விளக்கு. அது வந்து பிரான்ஸில் தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஒரே சைஸ் தான் இருக்குது. அதோட ஸ்பெஷல் என்னென்னா பாபாவுடைய முகம், அதாவது முழு உருவம் இல்லாமல் முகம் மட்டும் இருக்கும். அதோடைய கான்செப்ட் எதை வச்சு கொண்டு போனோம்னா, பாபாவுடைய விளக்கு அந்த தீபம் எரியும் போது அந்த ஜுவாலையில் அந்த முகம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது டிசைன் பண்ணது. அது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் நல்ல வைரலாக இருக்குது. நிறையா அப்ரிசியேஷன்ஸ் வந்துச்சு. நிறையா பேருடைய ஹார்ட்டை வந்து டச் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க பூஜை ரூம்ல வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, விநாயகர் போட்ட விளக்கு இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். பாபாவை விளக்குலையும் நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், இப்போ பூஜை ரூம்ல அலங்காரம் பண்ணக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் விளக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ணும். நீங்கள் இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றி நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய முகம் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். எங்களுக்கு அந்த மோல்டு எங்களுக்கு ஃபார்ம் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் தான், பெரிய மிராக்கிள் தான். எங்களோட நேயர்களுக்கு காமிச்சிருங்க, ஏன்னா நாங்களும் பார்த்து அதை ரொம்ப வியந்து போனோம். இதுதான் அந்த விளக்கு. அருமை. இதோட வெயிட் வந்து 350 கிராம்ஸ். இது எல்லாமே நாங்கள் எங்களுடைய டிசைனில் கொடுத்துருக்கோம். இந்த முகத்தில் இந்த தீபம் எரியும் போது இந்த முகத்தோடைய அந்த கிரேஸ்னஸ்ஸு, அந்த கண்ணுடைய கிரேஸ், அந்த ஸ்மைல், இது எல்லாமே விளக்கு எரியும் போது தான் அதோட அட்ராக்டிவான ஒரு விஷயம். சின்ன தீப ஒளியில் அந்த முகம் தெரியும். ஆமாம், இது எங்களுடைய வெரி ப்ரைம் ப்ராடக்ட். இதில் சில்வர்லேயும் கொடுக்குறோம், கோல்டுலேயும் கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த ஒரே மெஷர்மெண்ட் சைஸ் தான் இருக்குது. இதில் வந்து இப்போ பெரிய சைஸு, இதோட சின்ன சைஸும் நாங்கள் கோத்ரூ ஆகிட்டுருக்கு, ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். இதே சைஸ்லேயும் சில்வர் பண்ணுறோம், எல்லா மெட்டல்லையும் இந்த சைஸ்லையும் பண்ணுறோம். பெரிய சைஸ். அளவு என்ன சைஸில் இருக்குது? இது வந்து 350 கிராம் வெயிட். இது வந்து மீடியம் சைஸ் தான். மெஷர்மெண்ட்னா ஒரு மீடியம் சைஸ். இப்போ காமாட்சி விளக்கு என்ன மீடியம் இருக்கோ அதே மாதிரி மீடியம் சைஸ் தான். ஆமாம், இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மெட்டல் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டல் வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ண தான் க்ளோயிங் அதிகமாக இருக்கும். சில இதுலலாம் நிறைய யூஸ் பண்ண அந்த க்ளோ கம்மி ஆகுது இல்லையா? ஆமாம், இது அதில் ஆகாது. இது வரைக்கும் எங்களுக்கு வந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கு. இதில் மெயின் ப்ளஸ் அதுதான். இதுக்கு இந்த பீதாம்பரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணவே வேண்டாம். வெறும் லெமன் சால்ட்டு, இல்லை வெறும் லெமன், இல்லைனா புளி சால்ட்டு, நம்ம எது நேச்சுரல் ஐட்டமோ அதை மட்டும் பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும், 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணாலும் போதும். ஆனால் எப்போ பண்ணாலும் இதோட க்ளோயிங் இதாக ஆகாது. அதுக்கு இதை நாங்கள் வந்து 1 இயர் இதோட மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சு 1 இயர் நாங்கள் டெஸ்டிங் பீரியடில் வச்சு தான் லான்ச்சே பண்ணோம். அருமை. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு. ஆமாம், ஏன்னா பொதுவாக இந்த பித்தளை அப்படின்னாலே அதை நீங்கள் தேய்ச்சி மெயின்டைன் பண்ணல வாரத்துக்கு ஒரு வாட்டினா அது கருப்பாக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி டார்க்காக ஆகிடும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா உள்ளார எங்களுடைய லோகோ வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். SLB டிசைனர்ஸ்னு எங்களுடைய லோகோவை இதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் லோகோவை இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். இது பெரிய ஒரு வரவேற்பு இந்த ப்ராடக்ட்டுக்கு இருந்துச்சு. இதோட ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய மிராக்கிள்ஸ் அதுவே நடந்திருக்கு. ஒன்று. 2வது,
நிறைய பேர் வீட்டில் இந்த பாபா ஃபோட்டோவுக்கு நெய்வேத்தியம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு இப்போ அவங்க இந்த விளக்குக்கே நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு அதோடைய அந்த ஸ்மைல் வந்து ஃபோட்டோவே வேண்டாமே, இது ஆமா. போதுமே. எங்களுக்கு தனி அந்த ஸ்மைல் ஃபோட்டோவே வந்து இல்லாம. எங்கள்ட்ட ஏதோ பேசுது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இதில இருந்தாலும் நாங்க போய் அந்த விளக்க ஏத்தி வச்சுட்டு, அவர்ட்ட உட்கார்ந்தாலே எங்களுக்கு எல்லாமே இது இத ஒரு க்யூர் கிஃப்ட்டா ஆயிடுது. குடுத்துட்டாலே நெறைய பேருக்கு இல்ல இது சந்தோஷமா இருக்குமே. எப்படின்னா நெறைய சேல்ஸ் வந்து கிஃப்ட் தான் ஆகுது. ஏன்னா நெறைய ஒருத்தருக்கு வெட்டிங்க்கு கிஃப்ட் பாபாவோடது குடுக்குறாங்க. குடுக்கணும். இப்ப வெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நெறைய பேர் குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு. யுஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸுக்கு அந்த நியூ இயர் டயத்துல ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ன்னு ஒரு ஒரு அவங்க ஒரு கல்ச்சர் வச்சிருக்காங்க. அவங்க அது மாரி 100, 200ன்னு அவங்க வாங்கி கிஃப்ட் குடுத்தாங்க லாஸ்ட் இயர்க்கு. இத வந்து ஒதுக்கவே முடியாது. ஆமா. பீரோலயோ எங்கேயோ ஒதுக்கவே முடியாது. அத யூஸ் யூஸ் பண்ணியே பண்ணியே தான் ஆகணும். ஆகணும். அருமையா ஒண்ணு விளக்கு ஏத்துறவங்களா இருந்தா விளக்கு ஏத்தி ஆகணும். ம். ஏத்தாதவங்களா இருந்தா ஷோகேஸ்லயே தான் வைப்பாங்க. ஏதோ ஒண்ணு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் இருக்கும் அது. அதனால இதோட ப்ளஸ் பாயிண்ட் நெறைய இருக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இது ஒருத்தவங்களோட பேசக்கூடிய ஒரு ஒரு வைப் இருக்கும். ஒரு பூஜை ரூம்ல அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜிய குடுக்கும். ஏன்னா எப்போதுமே லைட் ஃப்ளேம் வந்து ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குறது தான். அது ஒரு முகத்தோட சேர்ந்து வரப்போ, அதோடைய விஷயங்களே வேற. இதுதான் எங்களுடைய ஆக்சுவலி நாங்க வஸ்திரம் பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் இந்த தியா வந்து சாய் தியா வந்து எங்களோட வெரி ப்ரவுடான ஒரு ப்ராடக்ட், பிரைடான ப்ராடக்ட். அருமை, அருமை. அடுத்ததாக. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாபாவ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாபாவுடைய சச்சரிதம். கண்டிப்பா. சரிங்களா? பகவத்கீதை மாதிரி இது ஒரு ஆமா. முக்கியமான ஒரு புக்கு. நெறைய பேர் வீட்ல அம்மா, பாட்டி எல்லாரும் வந்து இதுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது. இத வந்து டெய்லியே பாராயணம் பண்றவங்க இருக்காங்க. இத படிக்காம தூங்காதவங்க கூட நெறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. சச்சரிதம் பாராயணம் வந்து ஒரு லைஃப்ல எவ்வளோ பெரிய விஷயம்ங்கிறது பாபா டிவோட்டீஸ்க்கு தெரியும். நிச்சயமா. அதனால அந்த பாராயணம் பண்ணி எவ்வளோ பேர் வாழ்க்கையில எவ்வளோ உயர்ந்திருக்காங்கங்கிறதும் ஒரு பாபா டிவோட்டீஸ்க்கு தெரியும். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என் லைஃப்ல என்ன இந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்தது இந்த சச்சரித பாராயணம் தான். இத நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். சச்சரித்தோட பாராயணம், ஸ்தவன மஞ்சரி பாராயணம் தான் என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்த என் லைஃப்ல குடுத்தது. அதனால இந்த புக்கு நெறைய பகவத்கீதை புக் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த கவர்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ஒரு ஆசை. நம்ப பாபாவுடைய சேஃபா அழகா ஆமா. வைக்கணும் ஏன்னா மரியாதையா. நெறைய இடத்துல பாராயணம் பண்றாங்க. டெய்லி பாராயணம் பண்ணப்போ அந்த புக் வந்து ரொம்ப உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் இதாகுது. அதனால இதெல்லாம் நான் பார்த்த பிராக்டிகல் ப்ராப்ளம். அதனால இதுக்கு ஒரு கவர் வெல்வெட்ல பண்ணணும் அப்படின்ற பிளான் பண்ணி, என்னோட இதில வந்து இத டிசைன் பண்ணணும். இப்ப இத இவங்க எங்க வேணாலும் இப்ப ட்ரெயின்ல போறப்பயும் பாராயணம் பண்றாங்க. இப்ப நான்லாம் எனக்கு ஃப்ளைட் டிராவல் ஜாஸ்தி. நான் ஃப்ளைட்ல போறப்பயும் பாராயணம் பண்ணுவேன். எல்லா இடத்துலயும் வைக்க முடியல. கீழயும் வைக்க முடியாது. நெறைய இடத்துல அழுக்கு படியுது. ஷீரடியில பார்த்தீங்கன்னா, அங்கேயும் எல்லா இடத்துலயும் கோயில்ல பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த கவர் வந்து இந்த புக்க புரொடெக்ட் பண்ணுது. நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா அதோட இது குவாலிட்டி ரொம்ப சாஃப்ட்டா வெல்வெட் ஆமா. மெட்டீரியல் அதனால தான் மாதிரி வெல்வெட் இருக்கே. ஏன்னா இது நம்ம கையிலேயே வச்சிருக்கோம்ல. வேற ஆமா. பனாரஸ் வேற எது சில்க்கே நீங்க குடுத்தாலும் கையில வந்து ஒரு ரஃப்னஸ் இருக்கும். இந்த வெல்வெட்ல நம்ம பண்றப்போ இது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. நம்ம புக்குக்கு ஒரு புரொடெக்ஷன் குடுக்குது. இதுல எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் புக் வெளில தெரியாது. இது ஏதோ ஒரு பர்ஸ் மாதிரியான ஒரு ஆமா. ஃபீல் வருது. ஒரு பவுச் சாஃப்ட்டா. மாரி ஆமா. இருக்கும். இதுலயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நாங்க ஃப்ரண்ட்ல ஓம், ம். ஸ்வஸ்திக் இதெல்லாம் போடுறோம். டிஃபரெண்ட் கலர்ஸ்ல ஒரே மாரி இல்லாம டிஃபரெண்ட் கலர்ஸ்ல குடுக்குறோம். நெறைய ஸ்பாஞ்ச் வச்சு ஏன்னா இது வந்து பகவத்கீதை, குரான், பைபிள் அதே மாதிரி இந்த பாபாவோட சச்சரிதம். இது அவ்வளோ பெரிய பொக்கிஷம். இதுக்கு நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ப கம்பெனியில பாபாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா பண்ணும்போது, அது இதுக்கு பண்ணலனா எப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. அதனால இது ஒரு ப்ராடக்ட்டா நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வஸ்திரத்த தாண்டி பார்த்தோம்னா, பாபாவுடைய அந்த கழுத்துல பெரிய, பெரிய அழகான மாலைகள் இருக்கும். நெறைய பேர் என்னன்னா, இந்த சந்தன மாலை இந்த மாரி குடுப்பாங்க. வாசனையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மாலைகள்ல நெறைய வெரைட்டி பண்றீங்க. அது என்ன பண்றீங்கன்னு பாபாவுக்கு வந்து இப்போ ஏலக்கால மாலை தயார் பண்ணி இப்போ சமீபத்தில ஒரு 6 மாசமா குடுத்துட்ருக்கோம். ஏலக்கால பண்றோம். அப்புறம் பாதாம்ல பண்றோம். அ கிராம்பு க்ளவ்ல பண்றோம். அப்புறம் பீகாக் ஃபெதர்ஸு நெறைய இந்த மாரி விஷயங்கள். இப்போ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நார்மலாவே ஏலக்காய் வந்து குபேரனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. அத வந்து தொழில் செய்ற இடத்துல கல்லால வச்சிருந்தா பணம் பெருகும் அப்படின்னுவாங்க. அதனால அது ஒரு குட் வைப்பான ஒரு விஷயம். அது கிராம்பு வந்து க்ளோவ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குறது. சரி அதில பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுனோம். நல்லா வந்துச்சு. அ காசி விஸ்வநாதர் கோவில்ல வந்து ஈவினிங் ஆரத்திக்கு நாங்க மாசம் மாசம் பௌர்ணமிக்கு நாங்க போறதுனால, அங்க குடுக்குறோம். அ அப்புறம் வந்து ஷிரடியில இப்போ ஓ! காசி விஸ்வநாதர் காசிலயும் வந்து உங்களுடைய பங்கு இருக்கு. இருக்கு, இருக்கு. சாய் லோகபாலா இருக்கு, இருக்கு. கம்பெனியுடைய பங்களிப்பு இருக்கு. ஆமா இருக்கு. நான் இத சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது அந்த இதுக்கு நிச்சயமா, வந்துருவோம். நிச்சயமா. ஓகே. இப்போ அந்த ஏலக்காய் மாலைங்கிறது இப்போ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய கோவில்ல நைட் ஆரத்தி முடிச்சுட்டு ருத்ராட்ச மாலை மட்டும் போட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ ருத்ராட்ச மாலைய எடுத்துட்டு, நைட் ஆரத்தி முடிச்சோனே அவரு சயன கோலத்துல இந்த ஏலக்காய் மாலைய போட்டு நைட் ஃபுல்லா வச்சுர்றாங்க.
வாசனையா இருக்கும். வாசனையாகவும் இருக்குது ஒன்று. கிட்டத்தட்ட 1 இயருக்கு அந்த மாலை கெடுறதில்ல. அதுக்கப்புறம் வேறு மாலை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாதாம் மாலை மட்டும் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா பண்ணிவிட்டு, அந்த மாலையில் உள்ள பாதாமை எடுத்து அவங்க நெய்வேத்தியத்துக்கு, பாயாசத்துக்கோ எதுக்கோ கொடுத்துடலாம். பீப்புளுக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி பிரசாதமா இது எல்லாமே பிரசாதம் குடுத்துடலாம். கிராம்பு பிரசாதம் குடுத்துடலாம். நீங்க எல்லாமே குடுத்துடலாம். பீகாக் மாலை மட்டும் என்னைக்குமே லைஃப்லாம் கெட்டு போகாது. அத வீட்ல வச்சுக்கலாம். இல்ல பாபாட்டயே அங்கேயே போட்டு கோயில்லயே வச்சுக்கலாம். அதனால இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்க இந்த இது ஒரு இந்த மாரி அழகான விஷயம். ஒரு ஆமா. கிரியேட்டிவிட்டி. ஏன்னா மாலைகள்லயே வந்து எப்படி வித்தியாசமா பண்ணலாம். அதே பிரசாதமாவும் நம்ம ஆமா. டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிரசாதமாவும் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்ப அந்த ஒரு ஏலக்காய் கிரியேட்டிவிட்டி. போட்டிருக்கோம் அப்டின்னா, அந்த ஏலக்காவ எல்லாத்தையும் எடுத்து பாயாசத்துல போட்டு மக்களுக்கு குடுத்துடலாம். ஏன்னா, அவரு வியர் பண்ணியிருக்க விஷயம். நெறைய பேர் அதுல இருக்க அவ்ளோ ஏலக்காவும் எல்லார் வீட்டுக்கும் போகும். அதனால இந்த ஒரு கான்செப்ட் வெறும் பூ மாலைங்கிறது வந்து அன்னைக்கு டிஸ்போஸ் ஆயிடும். இது ரொம்ப லைஃப் லாங் வரும். இப்போ என்ஆர்ஐ பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் 10 டேஸ் ஒன்ஸ் தான் பாபாவுக்கு ட்ரெஸ்ஸே மாத்துவாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருமே பிஸியா இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல கோவில்ங்கிற ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல தான் அவங்க கோயில் மாரி ரன் பண்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அங்க பூ வந்து உங்களுக்கு விலை காஸ்ட்லியா இருக்கும். ம், ம். அதுக்கு இந்த மாரி இந்த மாரி மாலைகள் மாலை வந்து அவங்க ரொம்ப போட்டாங்கன்னா, அந்த உபயோகமா இருக்கும். கிளைமேட்டுக்கு இப்ப கனடால இருக்க கிளைமேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இது எத்தன வருஷமா இருந்தாலும் வாடாது. ஆமா, வாடாது. இதிலேயே 2, 3 வெரைட்டீஸ்ல அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ரெகுலரா பாபா குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதுவும் ஒரு விஷயம் யோசிச்சு இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ நெறைய கோவிலுக்கு இப்போ அயோத்தியா கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஏலக்காய் மாலை குடுத்து விட்டோம். அப்புறம் மாசம் மாசம் பௌர்ணமிக்கு காசி விஸ்வநாதருக்கு போடுறோம். நம்ம பாபா கோயில்களுக்கு நெறைய கோயிலுக்கு இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசென்ட்டா கூட கவுஹாத்தி 2, 3 கோயில்ல ஏலக்காய் மாலை வாங்கி பாபாவுக்கு குரு பூர்ணிமாக்கு யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நிச்சயமா. இப்போ போயிட்டு ஏன்னா இருக்கு. இந்த இந்த மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு முக்கியத்துவம். அதை தாண்டி மத்த கடவுள்களுக்கும் அவங்க வந்து ஒரு நைவேத்தியமாவோ, இல்லாட்டி காணிக்கையாவோ கண்டிப்பா. பண்ணணும் அப்படிங்கும்போது, அந்த சிலையினுடைய மெஷர்மென்ட் என்ன கடவுளா இருந்தாலும், அத அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, ஆமா. நீங்க அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவீங்க. மாலை வந்து என்ன கடவுளுக்கு மாலைய அணிவிச்சதாவும் இருக்கும். அது மாலை வேஸ்ட்டாவும் போகாது. அது நெய்வேத்தியமாவும் திரும்ப மக்களுக்கு வந்துரும். ம், ம். அந்த ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடும். ம். இப்ப பூ மாலைன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியுமே எடுத்து குப்பையில போடுறாங்க. ஏதோ ஒரு டிஸ்போஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வழி பண்றாங்க. பட் இது அப்படி கிடையாதுல்ல. இத எப்படியுமே பாபா இப்போ சாமிக்கு அணிவிச்சதுக்கு அப்புறம் அத எடுத்து அவங்களே பிரசாதமா சாப்பிடுறதுக்கான விஷயம் இருக்கு இல்லையா? அதனால இத யோசிச்சு பண்ணோம். எதுவுமே ஆக்சுவலா பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அது பிரசாதமாவும் மக்கள் கையில போயிடணும். நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி. இப்ப நம்ம காசிய பத்தி ஒரு விஷயம் பேசினோம். காசியில நடக்கக்கூடிய அந்த கங்கா ஆர்த்தியில உங்களுடைய பங்களிப்பு இருக்கு. நீங்க அத பத்தி சொல்லணும். ஆமா. இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, காசில சவுக்கி காட்ங்கிற ஒரு இடத்துல கங்கா ஆரத்தி பண்றோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வாரணாசி. அதாவது வாரணாசியோட வரலாற்றிலேயே நம்ப நம்ம பண்றது தான் ஷிரடி சாய்பாபா சார்பா ஒரு கங்கா ஆரத்தி. ஏன்னா கங்கா ஆர்த்தி அங்க காசி விஸ்வநாதருக்கு தான் பெருசா ஆமா, நடக்கும். இது வந்து பாபாக்காக நீங்க வந்து அங்க கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. நான் வந்து ஆக்சுவலா 2018லேருந்து காசி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளா அங்க கங்கா ஆரத்தி பார்க்கும்போது ஆசை. எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு அங்க நான் கங்கா ஆரத்தி பண்ணணும், பாபாவுக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கான விஷயங்கள் எனக்கு ஆசை இருந்துச்சா, இல்ல அவரு எனக்கு அத தூண்டுனாரான்னு தெரியாது. ஆனா அத அவரே தான் செயல்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் 2022 டிசம்பர் மாதம் தத்த ஜெயந்தி பௌர்ணமி அன்னைக்கு அங்கே உள்ள பீப்புள்ஸோட ஹெல்ப்னால ஃபஸ்ட்டு ஒரு கங்கா ஆரத்தி ஒரு இடம் கிடச்சி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 20 மாதம் பௌர்ணமிக்கு பண்ணிட்டோம். இப்போ வர டிசம்பர் மாதம் வந்தா 25வது மாதம் பௌர்ணமி. ஸோ பௌர்ணமிக்கு பௌர்ணமி அங்க பாபாவுடைய ஆமா. காணிக்கையா வந்து பாபாவுக்காக வந்து நீங்க வந்து கங்கா கங்கா ஆர்த்தி ஆரத்தி பண்றீங்க. பண்ணுறோம். சாய் லோகபாலான்னு நம்ம கம்பெனி பேர். சாய் லோகபாலா பிரைவேட் லிமிடெட். அதே நேம்லயே சாய் லோகபாலா ட்ரஸ்ட்டும் வச்சிருக்கோம். இப்போ நம்ம கம்பெனியில கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள நம்ம வெளியில பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுல. அதில ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது பாபாவுடைய கங்கா ஆரத்தி தான். இதில இப்போ ஒரு எங்க கங்கா ஆரத்தி ஃபேமிலின்னு ஒரு 500, 600 ஃபேமிலி இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் அவங்களும் டொனேட் பண்றாங்க. மாசம் வந்து பாபா சார்பா அங்க கங்கா ஆரத்தி பண்றோம். 5 பூஜாரி 5 தீபம் காமிச்சு கங்காவுக்கு ஆரத்தி பண்றாங்க. அன்னதானம் ஒரு 1000, 1500 பேருக்கு அங்க அன்னதானம் குடுக்குறோம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு. அங்க வந்து காசியிலேயே பார்த்தீங்கன்னா, கௌரி கேதாரீஸ்வரர்னு சுயம்புலிங்கம் இருக்காங்க. அந்த அந்த காட்டுக்கு பக்கத்தில தான் நம்ம கங்கா ஆரத்தி பண்றோம். அந்த கௌரி கேதாரீஸ்வரருக்கு மாசம் மாசம் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து ருத்ராபிஷேகம் பண்றோம். நம்ம ட்ரஸ்ட்ல இருக்க பீப்பிள்க்கு. அந்த கங்கா ருத்ராட்சையோட ஆரத்தி. அந்த இது. ருத்ர அபிஷேகம் பண்றோம். ருத்ர அபிஷேகம். ஆமா. ருத்ராபிஷேகம் சுவாமிக்கு பண்றோம். அது வந்து சுயம்பு. கௌரி கேதாரீஸ்வரர்னு அர்த்தநாதீஸ்வரர். சுயம்பு. அவங்களுக்கு நம்ம கங்கா ஆரத்தி டீம் இருக்காங்க இல்லையா? அந்த ஃபேமிலி சார்பா அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி பண்றோம். அது என்னன்னா, அதோடைய விஷயம் பெரிய விஷயம். நம்ப பண்ணிட்டுருக்கோம். ஆனா, அது விஷயம் பெரிய விஷயம். என்னன்னா, இப்போ காசியில போய் ஒரு பிண்டம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா,
அவங்க பூர்வ ஜென்மத்தோடைய இது முன்னோர் இதெல்லாம் கையெழுத்து தான். பட் நம்ம மாதம் மாதம் வந்து அங்கே ஒரு அன்னதானம் நடத்துகிறோம், அங்கே உள்ள சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த மாதம் மாதம் நம்ம அங்கே செய்கிறோம். அங்கே வந்து காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி அம்மா, அன்னபூரணி அம்மா, காலபைரவர், கங்கா மாதா, பௌர்ணமி, ஆடான் நம்ம பாபா, இவ்வளோ வைப்ரேஷனோட ஒரு இடத்துல மாதம் மாதம் ஆரத்தி பண்ணி ஒரு 1000 பேருக்கு மேலே அங்கே சாப்பாடு கொடுக்குறோம். இது அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. இதை வந்து இப்போ 25வது மாதம் பௌர்ணமியை டிசம்பர் மாதம் நாங்கள் அங்கே எங்கள் டீமில் போய் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். ஓகே. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து அவங்களால காசிக்கு வர முடியாட்டியும் எங்களோட பங்களிப்பு நாங்கள் பாபாக்காக அந்த ஆர்த்திக்காக அன்னதானத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணணும்? இல்லை, நம்ம ட்ரஸ்டோடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்க கால் பண்ணி கேட்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து நேரில் பார்க்கலாம். நம்ம அந்த கங்கா ஆரத்தின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி யார் யார் என்னென்ன டொனேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கங்கா ஆரத்தி முடிஞ்சு மறுநாள் யார் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த லிஸ்ட் அவுட் நாங்கள் ஓப்பனாக அதில் போட்டுடுறோம். ஏன்னா என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத அங்கே இருக்கணும். எங்கள் டீமில் ஒரு ஆடிட்டரும் இருக்கிறாங்க. அந்த கோஆர்டினேட்டர்ஸ், கங்கா ஆரத்தி கோஆர்டினேட்டர்ஸில் ஆடிட்டர் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஒருத்தவங்க அதில் கோஆர்டினேட்டர்ஸை வச்சுருக்கோம். பாபாக்குன்னு நிச்சயமாக நிறைய பேர் அவங்களுடைய அந்த காணிக்கையை பாபாவுக்கு ஆமாம், ஏன்னா இப்போ அந்த பணத்தை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு நம்ம சாட்சிக்கு இவ்வளோ பேர் வேணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ட்ரஸ்ட்டுங்கிற பேர் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் உண்மையாக பண்ணுறவங்களுக்கே இங்கே ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. பட் அதை பற்றி நாங்கள் யோசிக்கல. ஒரு 8-9 பேர் இருக்கிறாங்க கோஆர்டினேட்டர்ஸ்னு, எல்லா கண்ட்ரிலேருந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு கங்கா ஆரத்தி முடிஞ்சோடனையும் எவ்வளோ கலெக்ட் ஆனிச்சு இந்த மாதம், எவ்வளோ அதை செலவு பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்கோம், இது எல்லாமே நாங்கள் அங்கே டிஸ்பிளேல குரூப்பில் போட்டுடுறோம். அதனால் அந்த யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறது. அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். டீடைல்ஸ் அவங்க அப்டேட் அப்போ ஆமாம், அந்த குரூப்பை வந்து கங்கா ஆரத்திக்கு 1 வீக் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய குட் மார்னிங் மெசேஜஸ் இது மாதிரி நிறைய மெசேஜஸ்லாம் வந்து குரூப் ஹேங் ஆகுதுங்கிறதுனால 1 வீக் பிஃபோர் இது பண்ணுவோம். கங்கா ஆரத்தி முடிச்சு மறுநாள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்மின்ஸ் இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் மட்டும் தான் அட்மின் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன செலவானுச்சு எதுங்கிறத அவங்களே அதில் போட்டுருவாங்க. ஏன்னா யார் பணம் அனுப்புனாலும் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அதில் இருக்கும். ஏன்னா இது அவருக்கு மட்டும்தான் செய்கிறோம். இதில் வேறு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயம். அதாவது அவருக்கு செய்யலாம், கௌரி கேதாரீஸ்வரர் கோயிலில் ஏதாவது அபிஷேகம்னா செய்யலாம், இல்லை காசி விஸ்வநாதருக்கு ஏதாவது இவங்க சார்பாக கொடுக்கணுன்னா செய்யலாம். இப்போ ஏலக்காய் மாலை காசி விஸ்வநாதர் கொடுக்குறோம். ஒரு மாதம் நான் போகிறப்ப அவங்க கோயிலில் கேட்டாங்க கொடுக்குறோம். அதை யாராவது ஒருத்தவங்க நான் இன்னைக்கு ஆமாம் இந்த மாதம் எங்கள் வெட்டிங் இருக்குது, எங்கள் சார்பாக கொடுத்துட்றோன்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆமாம், கொடுக்குறாங்க. இப்போ யாருமே கொடுக்கலனாலுமே இதை நாங்கள் ரன் பண்றோம், ரெகுலரா பண்றீங்க. ஆனா நிறைய பேர் கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும். எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாது. நீங்க பண்றது மிகப்பெரிய ஒரு சேவை. இப்போ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு பிரசாதம்னு சொல்லி நீங்க அதுவும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்றீங்க. அந்த டொனேஷன் பண்றவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி பிரசாதம்? நம்ம கங்கா ஆரத்தில யூஸ் பண்ற விபூதி, குங்குமம், ருத்ராட்சம். ஆமாம், இந்த ருத்ராட்சம் வந்து யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லார் வீட்டுக்கும் மாதம் மாதம் போகுது. 20 மாதமும் அவங்க வந்து மாதம் மாதம் கொடுத்தாலும் மாதம் மாதமும் அவங்களுக்கு அது போகுது. இதை வந்து ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஒரு 8 மந்த்தாக தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. எத்தனை தடவை கொடுத்தாலும் அத்தனை தடவையும் அவங்களுக்கு போகுது. ருத்ராட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் காசிலேருந்து ருத்ராட்சம் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது சிவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அதனால் அதை வந்து நம்ம அங்கே நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ண விஷயங்களை மக்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் அடுத்து நிறைய எங்கள் டீமில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இது ஏலக்காய் மாலை காசி விஸ்வநாதர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாலையை ரிட்டர்ன் நம்ம வாங்கி அதில் இருக்க ஏலக்காவை எடுத்து 2 பீஸ் ஒரு பிரசாதமாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கோஆர்டினேட்டர்ஸ் டீமில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் அடுத்து ஃபர்தராக இதெல்லாம் நீங்கள் ஆடட் டு பிரசாதம் லிஸ்ட் ஏலக்காவும் சேர்ந்து கிடைக்கிறப்போ அது அவங்க, ஏன்னா ஏலக்காய் பூஜை ரூமில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லையா. காசிலேருந்து பாபாவுடைய அருள்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் விஸ்வநாதருடைய கழுத்துலேருந்து கிடைக்குது, அம்மாவுடைய கழுத்துலேருந்து கிடைக்கும் போது அதுக்கான விலையே கிடையாது, விலை மதிப்பு இல்லாத. நிச்சயமா. ஏன்னா இப்போ பாபாவை சுற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. இப்போ பாபாவை தாண்டி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கான வஸ்திரமும் பண்ணிட்டு வரீங்க. உதாரணத்துக்கு பழனியில் நிறைய, திருச்செந்தூரில் ஹனுமானுக்கு பண்ணுறீங்க, தாயாருக்கு பண்ணுறீங்க, அம்பாள் சன்னதிக்கு பண்ணுறீங்க, அவங்களுக்கும் வஸ்திரம் பண்ணுறீங்க, இதே மாதிரி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம். இது அடுத்தடுத்த பதிவுகளில் மக்களுக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம பாபாவுக்கு தான் மெயினாக கம்பெனி ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷன்ஸு அந்த
வே ஆஃப் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கோவிலில் இப்போ எங்களுக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களா, நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறோம், எனக்கு இதே மாதிரி ஒரு முருகனுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இப்போ முருகனுக்கு, இப்போ பழனி முருகனுக்கு, சென்னிமலை முருகனுக்கு இவங்களுக்குலாம் ராஜ அலங்காரம் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நிறையா அம்மன் கோவிலில் கேட்டிருக்காங்க, அப்புறம் அனுமன் கோவிலில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு உள்ள கொடுத்துருக்கோம், விநாயகர், இது மாதிரி நிறைய விஷயம். அதாவது எந்த தெய்வத்துக்கும் எல்லாமே எனக்கு ஒரே ரூபம் வந்து பாபா தான். அதனால் எல்லாருக்கும் பண்ணுறது ஒன்று தான், அவருக்கு பண்ணுறது ஒன்று தான். ஆனால் மற்றவங்க கேட்கும்போது நாங்கள் அதை ஆரம்பித்தோம். இப்போ நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எந்த எந்த கோவிலாக இருந்தாலும், எந்த சாமியாக இருந்தாலும் மெஷர்மெண்ட்ஸோ சாம்பிள்ஸோ எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் அதை ஃபுல்லா ப்ரொசீட் பண்ணி அந்த கொடுக்குறோம். செட் என்னமோ இப்ப அந்த அலங்கார செட் இதுதான் சொல்லியாச்சுன்னா, ஃபுல் செட் ஃபுல் ரெடி செட்ஸ். பண்ணி நீங்க கொரியர் ஆமாம், அனுப்பிச்சிடுறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி. அருமையான ஒரு பதிவு. ஏன்னா, சாய்பாபா பக்தர்களுக்கு இது தேவைப்படுற ஒரு பதிவு. வீட்லயே நீங்க வந்து பாபாவுக்கு டெய்லி விதவிதமான கலர்ல அழகா அவருக்கான அந்த கிரீடம், அவருக்கான அந்த மாலைகள் இதெல்லாம் வந்து டெய்லி வேற கலர்ஸ்ல போட்டு அவர அலங்காரம் பண்ணலாம். சைஸ் வரை எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் நெறைய உங்களுடைய பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுல இன்னும் இத பத்தி விரிவா நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.